ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மஹமத் பெமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பசங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷனே சரியில்லை. இன்னைக்கு வந்து காலையிலேருந்து செம மழை, இன்னும் வெயில் அடிக்கல. சரி, பசங்களாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்னென்னாங்க, நல்லா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக, நான் நார்மல் தான், ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது. அதான் செய்யறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன செய்யறோம்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, நீ செய்யறதெல்லாம் விடுப்பா. நேத்து நானும் வந்து கேட்டு இருந்தேன்ப்பா, அப்பா சாப்பிடவே இல்லை ஒழுங்காவே. ஏன் உனக்கு செய்யல? நேத்து சாம்பார் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்கோ சாம்பார் வச்சு குத்துனே. அப்புறம் நான் சிக்கன் வாங்கி சாப்பிட்டேன், அவ்வளவுதான். நீ சிக்கன் சாப்பிட்டல, நான் வெறும் சாம்பாரும் வத்தலும் வச்சிருந்தானே தின்னுந்தேன். இவனை யாரு? ஆனா இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது இல்லப்பா. ஆனா இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன்ப்பா. அம்மா கூடவே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். அம்மாங்களுக்கு பையனுங்க தான். என்ன நம்ம வந்து இங்க பேக்க கரணக்காக தேய்ச்சி குடும்பம்னு ஒண்ணு இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணி நீ ஏதாவது பண்றியா? கிடையாதுல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ செய்யும் போது அப்புறம் நாங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? வட்டி காய் அப்படின்னு தான் நாங்க விட முடியும். சரியா? யாரை கேட்டு முதல்ல நீ வந்து இருக்கிற? எல்லாருமே சொல்றாங்க வந்து ஆண்டவர் வந்து யாரையும் வந்து சாப்பிடாம இருன்னு சொல்லல, நான்வெஜ் அப்படின்னு மத்தவங்களே சொல்றாங்க. பைபிள் எழுதியிருக்காரு. அந்த கதையை விடு, ரைட்டா? இத்தனை வருஷத்துல நீ எங்க அம்மாவை இப்ப புதுசா எனக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தின. நேத்து நான் கேட்டுன்னு இருந்தா எனக்கு செல்ல புள்ள வருது. அவன் அங்கேருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே போனை போட்டு சொல்லிட்டான், ஒழுங்கா செய்ய ஏதாச்சும். வீட்டுக்கு வந்தான் சொன்னானா? சரி, ஏதோ ஒன்று எங்கேயோ சொல்லிட்டான். உடனே அந்தம்மா மீன் வாங்கிடுவா, மீன் புள்ள மீன் சாப்பிடும் அப்படின்ட்டு செஞ்ச உடனே நான் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துது. சாய், என்னத்துக்கிடா இது? யாரும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் அம்மா கிட்ட அனுபவிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேஸும் கிடைக்காது பொண்டாட்டிக்கிட்ட இருந்து. குழந்தையாவே இருந்திருக்கலாம்ப்பா. ஒத்துழைக்கணும்ப்பா. குடும்பத்தோட ஒத்துழைச்சா எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தோட ஒத்துழைக்காம நீ மட்டும் தனி பாதையில போனா அப்புறம் அப்படிதான். ஆனா இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியன்றது வெளியில் நான்வெஜ் செஞ்சு பழகினவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் செய்கிறது வந்து கொஞ்சம் தெரியாது. நானும் ஹோட்டலில் போய் பார்த்துட்டேன். வெஜ்ஜு இந்த மஷ்ரூமு, கோபி, இது மூணுத்தை தவிர்த்து ஹோட்டல்லே எதுவும் இல்லை. அதையும் தாண்டி நாலாவதானா பேபிகார்ன். வெஜிடேரியனில் வேறு எதுவுமே இருக்க மாட்டேங்குது. நானும் இந்த வாட்டி வெஜிடேரியனில் எதோ பண்ணி பார்த்துட்டேன். இது மூணுத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வரும்போது யோசித்தேன் நான், சரி நீங்களாம் மீன் வறுத்து சாப்பிடுவீங்க, நம்ம வந்து சேப்பங்கிழங்கோ கருணக்கிழங்கோ வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கே பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக எண்ணெயில் வச்சதே சாப்பிட்டுங்கிறேன்னா ஒரு மாதிரி ஜீரணமே ஆக மாட்டேங்குது. தொண்டைக்குழாயெல்லாம் எரியுது. நேற்று நைட்டு தேவையில்லாமல் அந்த சோளாப்பூரியை சாப்பிட்டு நைட்டு தொண்டைக்குழியெல்லாம் எரிஞ்சுன்னு இருந்தது. அவங்க கேரளா போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி தொண்டைக்குழியெல்லாம் எரிஞ்சுது. எரிச்சலா இருந்தது எனக்கு. சொன்னா நீ கேட்க மாட்டேன்ற. நீ உன் வாய் இருக்கு, நீ தின்ற. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, நீ கேட்க ஆடுற. எப்ப உனக்கும் தானே இருந்துது அந்த ஃபுட் சரியில்லை. அவ்வளோலாம் இல்ல. நீ வந்து கண்டினியூஸா வந்து எண்ணெயில பொரிச்சது வச்சதுன்னு நீ சாப்பிடுற. அது உன் தப்பு, ஏன் தப்பு கிடையாது. சரியா? ஒரு வத்தல் ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாம் எண்ணெயில வச்சதான் நீ சாப்பிடுற. கேவலமா இருக்குது. பொரியல் சாப்பிட மாட்டேன்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ பொரியல் சாப்பிட. நான் இந்த கேரட் வாங்கிட்டு வந்தேனே, எனக்கு வந்து சொன்னாங்க கேரட் ரெகுலரா சாப்பிடுங்க, அப்பதான் கண்ணு நல்லா பவரா இருக்கும். எல்லாம் 2 நாளைக்கு. சரியா? நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கேரட், வெறும் கேரட், ரா கேரட் சாப்பிடலாம் அப்படின்னு. ரொம்ப நாள் நிக்க முடியல. நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு அப்புறம் வரேன் உங்ககிட்ட. இந்த கதையெல்லாம் கேட்டு வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறேன் நான். இன்னைக்கு எல்லாரும் போடுற மாதிரி நிறைய போடுறேன் நான். கம்மியாக போட்டாலே அதுங்களுக்கு பத்தலை மசாலாவே இல்லைன்றீங்களே. அதனால இன்னைக்கு அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். பார்ப்பேன் எப்படி இருக்குது. என்ன குழம்பு செய்ய போகிறேன்? மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அப்போ நான் என்ன குழம்பு ஊற்றி தின்னுவேன்? அதான் எனக்கும் தெரியல. ஏன் தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நான் தயிர் ஊற்றியே சாப்பிட்டுக்கிறேன். தயிர் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி, உருளைக்கிழங்கு பொடி அதை கட் பண்ணி காரம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து மசால் போட்டாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஓகேப்பா, நீ மீன் குழம்புக்கு மீன் போடுவல்ல? ஆமாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி வந்து அது குழம்பா இருக்காதா? அது காரக்குழம்பா இருக்கும். காரக்குழம்பா இருக்குமா? அதான் காரக்குழம்பா எனக்கு எடுத்து வச்சுட்டு தனியாக. அது குழம்பா ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா அது என்ன ஒரு கொதி தான் விடுவேன்ல, அப்போ மேக்ஸிமம் அது குழம்பா ஆகிடும், காரக்குழம்பா ஆகிடும் அது. ஆமாம். அப்போ எனக்கு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுட்டு. ஜோலி ஓவர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். மழை ஈரத்துக்கு நசந்து. அது பார்த்தியா கருவேப்பிலை எப்படி இருக்குதுன்ட்டு? நான் கருவேப்பிலையா கீரையா அது அப்படின்னு அது கொழுத்து போய் கிடக்குது. இல்லைப்பா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நீ பார்த்தா கருவேப்பிலை ஸ்மெல்லும் வரமாட்டேங்குது. பெருசாக அடிக்கல. கருவேப்பிலைன்னா அப்படி ஸ்மெல் அடிக்கணும்ல. ரொம்ப கீரை மாதிரி அவ்வளோ பெருசா ஹைப்ரிடு. நான் தான் கேட்டேன், இப்போ இது வந்து லோக்கல் இது என்னது டூப்ளிகேட் கருவேப்பிலையா அப்படின்னு. டூப்ளிகேட் கருவேப்பிலை தானே இது, ஒரு ஒரிஜினல் கருவேப்பிலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இப்படி எல்லாம் இருந்தால் எவ்வளோ மனமாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ ஸ்மெல் வரணும். நான் எடுத்து ஒரு லீஃபை கட் பண்ணி மோந்து பார்த்தேன், ஸ்மெல்லே இல்லை, இது டூப்ளிகேட் இது அப்படின்னு சிரிக்கிறாரு. நம்ம வீட்டில் எல்லாத்தையும் வளர்ப்போம்ப்பா. ஆமாம் நான் அதான் முடிவு எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய தோட்டக்காரனாகவே மாற போகிறேன். ஆமாம், நமக்கு நிறைய இடம் இருக்கு, அதனால் நம்ம தோட்டக்காரனாகவே மாறிடலாம். எல்லாம் ஃபுல் ஆர்கானிக். ஆமாம், மாடியில் வந்து போனால் அப்படியே ஒரு இடம் இல்லை, கீழே தான் இடம் இருக்குது. கீழே இடம் இருக்குது. மாடியில் வந்து நான் வந்து இதுதான் பண்ணலான்னுங்கிறேன். என்னது ரூஃப் டாப் பண்ணிவிட்டு டெய்லி போய் அங்கே ராத்திரி அங்கே தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன். நீ மேலே ஏறினா ஏறலினா போ அப்படின்ட்டு. உப்பு போட்டோம் நம்ம. ஸ்டார் ஹோட்டல் ரூஃப் டாப் மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீ பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு சரியா. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. ஓகேவா, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வருவோம். என்னப்பா என்னை கூப்பிடாம நீ செய்கிற லெவலுக்கு ஆளாயிட்டியா? பண்ணுறேன்னு தெரியணும்ல. இது என்னப்பா புளி கரைச்சி ஊத்துறியா? நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கிறியா? கொஞ்சம் நல்லாவே கொதிக்க விட்டுடு. அதுக்கப்புறமா உன் மீனை தூக்கி அதில் டொப்புக்குன்னு போடு. இதெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி என்னப்பா பண்ணுற கிச்சனில் வந்து நின்றுப்பா? நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை, நான் வந்து இது உருளைக்கிழங்கு ஃப்ரை. இருக்கிறதுலே டாப் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். ஓகேவா, ஃபிஷ் ஃப்ரையை விட. அதனால யாரும் கை வச்சிடாதீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, புரியுதா? எல்லாரும் இதுக்கு தான் ஓடியா இருப்பீங்க. ஆமாம், மொக்க மீன் வாங்கி கொடுத்துருவ. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? மொக்க மீனை வாங்கி கொடுத்துட்டு, அதுவும் பழைய மீனை வாங்கி கொடுத்துட்டு பேசிருக்கே. நீ பேசுற பேச்சு அப்படியே பேசுற பத்தியா? என்னமோ நாங்க வந்து வஞ்சர மீனையும் வாழை மீனையும் வாங்கி தின்னுட்டு. வாழை மீன் இருந்தது, வாழை கருவாடு அதுதானே, அதை வாங்கிட்டு வந்தா நீ தூக்கி என் மூஞ்சிலே அடிப்ப. இந்த அப்படி பொட்டேட்டாவும் இந்தா பண்ணு அதை. ஓகே, நமக்கு குழம்பு ஆயிடுச்சு. மீனை போடணும். என் மீனை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுடு. இப்போ இங்கே அடுப்பில் என்ன காய் எண்ணெய் ஊற்றிப்பா. வெயிட் பண்ணுப்பா. மொக்க மீன் சாப்பிடும் போதே இவ்வளோ இருக்குது உனக்கு. 5 ரூபா மீன் மொக்க மீனை வாங்கி கொடுத்துட்டு நீ என்ன சீனா போடுற பத்தியா? நீ என்னமோ பெரிய எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் வெட்னஸ்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும், சாட்டர்டே ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும். நடுவில்லாம் வந்து பழைய மீன் தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு எடுத்துட்டு என்னப்பா இது குழந்தை சாப்பிட்றதுக்காப்பா? குழந்தைக்கு பப்பு சோப்பிச்சு ஊற்றுவாங்க. அவ்வளோதான்ப்பா இதில் இருக்குது பாரு. எங்களுக்கே இவ்வளோதான் இருக்குது மீன் குழம்பு. நாங்கள் 3 பேர் சாப்பிட வேணாம் அதில். சரி, அதில் ஊற்றிட்டேன். வேறு என்ன நல்லா போடணும்? அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் பத்தாதுன்னு நினைக்கிறேன், தெரியும் எனக்கும். ஓகே, எண்ணெய் சட்டி காயட்டும். காய்ஞ்ச உடனே இதை எடுத்து போடணும். கரெக்டாக போட்டு கொஞ்சம் உப்பு போடணும், மிளகாத்தூள் போடணும், காரத்தூள் போடணும். எல்லாம் உனக்கே தெரியுது, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறது? அது எனக்கு அளவு கரெக்டாக தெரியாமல் நானும் சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோ. இது ஒரு வேலைக்கு கூட பத்தாதுப்பா இந்த குழம்பு எனக்கு. ஏதோ ஊத்திக்கிறது கொடுத்தனே சந்தோஷப்படு சரியா? அது என்னமோ கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைப்பா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தர் சமையல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும்ல. ஆனால் இப்போ வரைக்கும்ப்பா யாருமே எங்கள் ஆயா செய்கிற மாதிரி அடிச்சிக்கவே இல்லையாப்பா, யாருமே. நான் நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்டேன், எங்கள் ஆயா செய்கிற மாதிரி டேஸ்ட்டெல்லாம் அடிச்சிக்கவே இல்லை. அதே மாதிரி எங்கள் அத்தையும் நல்லா டேஸ்ட்டாக தான் செய்யும். எங்கள் அத்தை சாதாரணமாக செய்யும், ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே வேகட்டும், கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் லாஸ்ட்டாக போட்டுருவோம். இப்போ என்னென்ன போட்டேன்? உப்பு
தூள் தான் போட்டேன். மஞ்சத்தூள். ஓகே. நெக்ஸ்ட் மல்லித்தூள்லாம் இதில் போடக்கூடாதுல்ல? என்ன காட்டுங்க இருக்க? இங்கே காட்டு. இதையும் காட்டுன்னு தான் இருக்கிறேன். அதுவும் மஞ்சள், நீயும் மஞ்சள். நான் மஞ்சள் இல்லை, நான் ப்ளூ. ஆனந்தத்தான் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டா? ஆனந்தத்தான். எங்க சீபா வந்து உருளைக்கிழங்கு செய்வா பாரு, அது வேற லெவலில் இருக்கும். ஆனந்தத்தான் கோச்சிக்காதீங்க. அவர்கிட்ட டியூஷன் தான் போனோம் நான். டியூஷன் போனால் நான் அவரை மாற்றிடுவேன். கிறிஸ்பியாக வரணும்பா. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மிலே வச்சிருந்தேன்னா அப்படியே கிறிஸ்பியாக மாறிடும். இதுக்கு காரணம் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அந்த காலத்தில் வந்து எல்லா பொருளுமே குவாலிட்டியாக இருந்தது, அதனால டேஸ்ட் அள்ளுச்சு. எங்கள் ஆயா அதனால மெடல் வாங்கிச்சு. இந்த காலத்தில் வந்து நீ என்னதான் நீ நல்லா தான் செய்வேன், நல்லா தான் சமைப்ப, அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அள்ள மாட்டேங்குது. அது காரணம் குவாலிட்டி ஆஃப் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ். ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்குறோம், அப்போல்லாம் வீட்லேயே அரைச்சி காய வச்சு. ஆமாம், அது என்னமோ உண்மை. ஆமாம் ஆமாம், கரெக்டுப்பா. இது மிளகாத்தூள் முதல் கொண்டு எல்லாமே தனியாக காய வச்சு எல்லாம் பண்ணி தான் அரைக்கும் எங்கள் ஆயா. போய் நான் தான் கூட துணைக்கு போவேன், தூக்கி நான் தூக்கிட்டு வரத்துக்கு. அரைச்சா வெயிட்டு ஜாஸ்தி ஆகிடும்ல, அப்போ எங்கள் ஆயா கூட போவேன் மிஷினுக்கெல்லாம். ஆமாப்பா, அது என்னமோ கரெக்டுப்பா. அந்த காலத்தில் எல்லாமே கையில் தான் பண்ணுவாங்க, இப்போ எல்லாமே ரெடிமேட் பேக்கெட்டில் வந்துச்சு. இப்போ அவள் தானப்பா, இன்னும் கொஞ்சம் காரம்லாம் வேணாமா இதுக்கு? ஓகே, சிம்பிள் டிஷ்ஷுப்பா இது. இதுக்கு போய் உன்னை நான் கூப்பிட்டுருக்கூடாது, நானே செஞ்சுருக்கணும். நானே செய்யலான்னு தான் நினச்சேன். நான் தானே கட் பண்ணேன். யார் கட் பண்ணா? உருளைக்கிழங்க நீயா கட் பண்ண? கழுவி எடுத்துன்னு வந்து நான் கட் பண்ணேன். ஆனால் பாருங்க, நான் வேணா காட்டுறேன், எல்லாம் என் உருளைக்கிழங்குல கை வைக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே, ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கே இது உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், மொக்க மீன்லாம் இல்லை. புதன்கிழமை போனீங்கன்னா, வியாழக்கிழமை போனீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். புதன்கிழமை போனீங்கன்னா தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சாட்டர்டே போனால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏய், பயங்கர கிறிஸ்பி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி ஆயிடுச்சு. போதும், ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எதுக்கும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு ஆகுது. கிஞ்சிட போகுது. பேபிமா மீன் வறுவல், பேபிமா மீன் ஃப்ரை, பேபிமா மீன் குழம்பு, பேபிமா பொட்டேட்டோ ஃப்ரை. இதில் எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நானே சொல்கிறேன். டாப்பில் இருக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு ஆயிருக்கும்ல, புளிக்குழம்பு, அந்த குழம்பு எடுத்து தனியாக வச்சுக்கினேன் நான். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வாட்டி வந்து இது நல்லா கொதிச்ச பிறகு தான் போட்டோம் இல்லைப்பா. அதே மீன் குழம்பு டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம்ல நீ. புளிக்குழம்பு மாதிரி இல்லை, மீன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் வந்து மீன் வந்து ஜாஸ்தி போட மாட்டோம், குழம்பு மீன் அதிகம் சாப்பிட மாட்டோம்ட்டு. சும்மா ஒரு தலையும் மீன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தலைப்பாட்டியை அப்படியே தூக்கிடுவோம், கழுத்தோ அப்படியே துண்டாக வெட்டிட்டு வெறும் பாடி பார்ட்டு மட்டும்தான் இருக்குமா. அந்த பாடியில் என்ன பண்ணுவோம், அது வறுக்கிற மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து குழம்புல வந்து கம்மியாக தான் போடுவோம். அப்போ அது கொஞ்சம் ஊறி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ல. இதில் மீனே போடாமல் அந்த டேஸ்ட் தான் கொடுக்குது. சூப்பர், எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தேன், கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. அப்புறம் அவங்க சாப்பிடும்போது அந்த மீனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவன் வந்து போய் தான் பேசுவான். ஏன்னா இப்போ 2 மீன் துண்டு எடுத்துன்னு வந்து வச்சு தின்னுட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான்னு பார்த்தேன், அவ்வளோதான். நல்லா இருக்குதான்னு ஒரு வாய் வைப்பாங்கப்பா, 2 மீன் பீஸ் வச்சு தின்ன மாட்டாங்க. வால் அதுங்க தின்னாதுங்க, அதனால நான் தின்னேன். எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது.
4 நாள் அங்கே ஒழுங்காக சோறு கிடைக்காது நல்லா அதனால எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹெவி பசியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இல்லை அப்படின்னா கூட நம்மளுக்கு வாம்புறதுமா தெரியும். அந்த மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க, நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்த குழம்பு, இதுவே சூப்பராக இருக்குது. நம்ம இந்த குழம்பை மிச்சம் முடிச்சு வச்சிருக்கேன். ஓகே நல்லா இருக்கா? ஓ வச்சலாம் ரொம்ப நாள் கழிச்சு மீன் சாப்பிட்ற கரெக்டா? இங்கே நம்ம வீட்டில் மேபி நீ அங்கே சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இங்கே ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம் செய்வே இல்லைல்ல. நடுவில் ஏதாவது செஞ்சியாப்பா நீனு? இல்லை எதுவுமே செய்யலை, மீனே செய்யலை. நம்ம நீ ஊரில் இல்லாத போது ஒரு வாட்டி செஞ்சோம் இல்லை, ஊரில் இல்லாத போது தான். கோலா கோலா தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. எப்படி இருக்குது? அழகா மீன் நல்லா இருக்குதா? லெமனு எப்பயுமே போடுவாங்கல்ல, லெமன் புழிவாங்கல்ல. முதல்ல பிழிஞ்சது தான்.